Hi everyone, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to start a revision series for public exam 2026. So revision series அப்படினு ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம். So பேசிக்கா என்ன இதுல இருக்கும்னா நம்ம படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறோம் கெமிஸ்ட்ரியில. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சரி. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ், அதோட பார்ட் 1. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் படிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இந்த கன்வர்ஷன்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே ஒரு 3-4 மேஜராக நீங்கள் பிரிச்சிங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று கன்வர்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம இந்த ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின் இருக்குல்ல, மெக்கானிசம்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அதில் இந்த கன்வர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சம்டைம்ஸ் நேமிங் ரியாக்ஷனை கன்வர்ஷன்ஸாக கேட்கலாம். நீங்கள் கன்வர்ஷன்ஸில் படிக்கிறது நேமிங் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கன்வர்ஷன்ஸில் படிக்கிறது ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்கானிக்கில் எந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன படித்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்வர்ஷனுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரிக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிடையாது. இதே ரியாக்ஷன் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷினில் கூட கேட்கலாம், நடுவில் ஒரு ரியாக்ஷனாக. ஸோ அதனால் படிக்கிறத தெளிவாக எங்கே கேட்டாலும் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், படிக்கணும் ஃபஸ்ட்டு, சரியா? ஸோ ஆர்கானிக் மட்டும் இல்லை, இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலுமே நான் அந்த ரிவிஷன் சீரிஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கோ ரிவைஸ் நீங்கள் கடைசி நேரத்தில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறையா வீடியோஸை அந்த சீரிஸில் கொண்டு வரேன், சரியா? ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 11th லெசனுக்கான கன்வர்ஷன்ஸ், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இருக்குல்ல, அந்த லெசனை தான் மேஜராக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to focus on this particular video. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கலாம் உங்களுக்கு. how will you convert ethene to glycol இல்லை ethylene to glycol அப்படி கேட்கலாம். இல்லைனா how will you prepare glycol from ethylene, அதாவது இந்த கிளைக்காலை எத்திலீன்லேருந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ how will you convert ethene to glycolனு கேட்கலாம், இல்லை how will you prepare glycol from ethylene அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஓகே, ஸோ கிளைக்காலுக்கு இன்னும் சில நேம்ஸ் இருக்குது, அந்த நேம்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. கிளைக்காலை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எத்திலீன் கிளைக்கால் அப்படின்னு சொல்லலாம், எத்திலீன் கிளைக்கால் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஈத்தேன் 1,2-டயால் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ அப்போது ஈத்தீன் டு கிளைக்கால்னு கொடுத்தாலும், ஈத்தீன் டு எத்திலீன் கிளைக்கால்னு கொடுத்தாலும், ஈத்தீன் டு ஈத்தேன் 1,2-டயால்னு கொடுத்தாலும் எல்லாமே சேம் நேம்ஸ், சேம் ரியாக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈத்தீன் டு எத்திலீன் கிளைக்கால். ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷனில் நம்ம என்ன ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க கொடுத்துருக்க நேமுக்கு ஃபார்முலா அது தெரியணும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா ஈஸியாக என்ன செஞ்சாலும் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈத்தீனோட ஃபார்முலா என்னது, ஈத்தீன் இஸ் CH2 டபுள் பாண்ட் CH2. எப்படி எழுதுகிறோம், ஈத்னா 2 கார்பன், ஸோ 2 கார்பன் இருக்குது. ENE அப்படின்னா என்னது, டபுள் பாண்டு, ஸோ அதனால் டபுள் பாண்ட். ஸோ கார்பன் டபுள் பாண்ட், 2 கார்பன் இருக்குது, இதுதான் ஈத்தீன். ஸோ இது என்ன பண்ணணும், என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கிளைக்காலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளைக்கால் ஃபார்முலா என்னது எல்லாருக்குமே தெரியும், CH2OH CH2OH. இதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு லெசனுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த லெசன் எடுத்துட்டிங்கன்னா எத்தனால் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஈத்தீன், எத்திலீன் கிளைக்கால், அதுக்கப்புறம் கிளிசரால் ஃபார்முலா, ஃபீனால், டைஎத்திலீத்தர், அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ், சரியா? ஓகே, ஸோ இந்த எத்திலீன்லேருந்து எத்திலீன் கிளைக்காலை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், இதான் கொஷின். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ரீஏஜென்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMNO4. இதுதான் அந்த ரீஏஜென்ட். ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும், சரியா? ஸோ ஐ பெட்டர் ரைட் திஸ் சம்வாட் ஹியர். ஓகே, இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம், வாட்டர். ஸோ ரீஏஜென்ட் என்னது, வாட்டர் அண்ட் கோல்ட் டைல்யூட் அல்கலைன் KMNO4. இந்த கோல்ட் டைல்யூட் அல்கலைன் KMNO4 இருக்குல்ல, இதுக்கு நேம் என்னென்னா, இதுக்கு ஒரு நேம் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் பேயர்ஸ் ரீஏஜென்ட். இதுக்கு பேர் என்னது, பேயர்ஸ் ரீஏஜென்ட். அதாவது இந்த கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMNO4 இருக்குல்ல, இதோட ரோல் என்ன அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டைஹைட்ராக்சிலேஷன். அதாவது இந்த ரீஏஜென்ட்டை போட்டிங்கன்னா 2 OH குரூப் என்ன செய்யும் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்க இடத்துல போய் ஆட் ஆகும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நம்மகிட்ட டபுள் பாண்ட் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த டபுள் பாண்ட் ரிமூவ் ஆகிட்டு 2 OH, இங்கே ஒரு OHும் இங்கே ஒரு OHும் இப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஆட் ஆகும். இந்த ரீஏஜென்ட்டோட ஃபங்க்ஷன் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பேஸ் ரீஏஜென்ட் கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMNO4 போட்டிங்கன்னா 2 OH குரூப் என்ன செய்யும் அப்படின்னா ஆட் ஆகும். ஒரு OH குரூப் இந்த கார்பன்லையும், இன்னொரு OH குரூப் இந்த கார்பன்லேயே ஆட் ஆகும். ஸோ அதான் இங்கே கிடச்சிருக்கு, 2 OH குரூப் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கன்வர்ஷன், சரியா? செகண்ட், ஹவு வில் யூ கன்வெர்ட் எத்தனால் டு எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட். ஃபஸ்ட்டு எத்தனால் ஃபார்முலா தெரியணும்ல, எத்தனால் ஃபார்முலா என்னது, CH3 CH2OH. திஸ் இஸ் எத்தனால். இந்த எத்தனால் என்னவா கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, எத்தனல்லாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனல்னா என்னது, ஆல்டிஹைட், கரெக்டாக ஏஎல்லாம் முடிஞ்சிருக்கு, ஆல்டிஹைட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைடாக மாறும்.
தென் ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும். இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் என்னது? ப்ரைமரி ஆல்கஹால் இஸ் நத்திங் பட் CH2OH குரூப். ஆல்டிஹைடு என்னது? CHO குரூப். ஆசிட் நடது COOH குரூப். இதெல்லாம் பேசிக்ஸ் கரெக்டாக. அப்போது CH2OH குரூப் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடும்? CHOவாக மாறும். CHO ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறும்? COOHஆக மாறும். இப்போ நல்லா பாருங்கள், நம்மக்கிட்ட CH2OH இருக்குது. அப்போ இதை ஆக்சிடைஸ் பண்ணால் என்னவா மாறிடும்? CHOவாக மாறிடும், ஆல்டிஹைடாக மாறிடும். பட் இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ரெண்டு தான் நல்லா வச்சுக்கோங்க. PCC பிரிடினியம் குளோரோக்ரோமேட் PCC போட்டோம் அப்படின்னா இது வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ப்ரைமரி ஆல்கஹாலை வெறும் ஆல்டிஹைடு ஸ்டெப்போடு என்ன செஞ்சிடும்? நிப்பாட்டிடும். ப்ரைமரி ஆல்கஹாலை ஜஸ்ட் ஆல்டிஹைடு வரைக்கும் நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா PCC ரீஏஜென்ட்டாக என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குல்ல, இந்த ப்ரைமரி ஆல்கஹால் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும் டேரெக்டாக. ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, அதை நான் டேரெக்டாக ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் K2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் H+, இல்லைனா சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இந்த ரெண்டில் எதனால் நீங்கள் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். K2Cr2O7 இல்லைனா Na2Cr2O7. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹாலில் இருந்து உங்களோட சப்ஸ்ட்ரேட் வந்து ஆசிடாக என்ன செஞ்சிடும்? கன்வெர்ட் ஆயிரும். சரியா? இப்போ நல்லா கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணணும், எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் என்ன யூஸ் பண்ணணும்? PCC யூஸ் பண்ணணும், ஆக்சிடேஷன். அப்போ என்னவா மாறிடும்? எனக்கு CH3CHO மாறிடும். கரெக்டாக? நல்லா பாருங்கள், CH2OH ஆக்சிடைஸ் பண்ணால் CHOவாக மாறும். இதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ PCC போட்டிங்கன்னா CH2OH என்னவா மாறிடும்? CHOவாக மாறும். இது மட்டும்தான் இங்கே நடக்கிற கன்வர்ஷன். தென் இதே ஆசிடாக மாறணும்னா என்ன செய்யணும்? இதே எத்தனால் எடுத்துக்கோங்க, CH3CH2OH. இதை எடுத்து யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் K2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இதை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டேரெக்டாக CH3COOH எத்தனாயிக் ஆசிடாக மாறிடும். அதாவது CH2OH குரூப் வந்து COOHஆக மாறிடும். அப்போ PCC போட்டால் CH2OH CHOவாக மாறும். அதே K2Cr2O7 போட்டிங்கன்னா CH2OH என்னவா மாறும்? COOHஆக மாறும். ஓகேவா? ஓகே, ஃபைன். தென் தேர்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கன்வர்ஷன் இந்த லெசனில். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைக்காலை வந்து எப்படி ஈத்தீனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க, டைநைட்ரோ கிளைக்கால் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஆக்சிரேனை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, அசிட்டால்டிஹைடை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, 1,4-டயோக்சைன். இதில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருஷம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கிளைக்காலோட ஃபார்முலா தெரியணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த கிளைக்கால் டு ஈத்தீன் இதோட கன்வர்ஷன் பார்க்கலாம். சரியா? ஸோ கிளைக்கால் எடுத்துக்கோங்க, CH2OH. ஓகே, இதை கொஞ்சம் கோல்டு இருக்கனால அப்பப்போ இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ட்ரீட் இட் வித் பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு PI3யோட ட்ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட வேலை என்ன? இங்கே பாருங்கள், இந்த PCl3, PBr3, PI3 இதோட ரோல்னால் என்ன தெரியுமா? இந்த OH குரூப்பை ஹாலஜனாக மாற்றிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PI3 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த OH ஐயாக மாற்றிடும். ஒருவேளை PCl3 யூஸ் பண்ணுறீங்கன்னா OH என்னவா மாற்றிடும்? Clஆக மாற்றிடும். ஒருவேளை PBr3 யூஸ் பண்ணுறீங்கன்னா OH என்னவா மாற்றிடும்? Br மாற்றிடும். ஸோ அப்போ நான் PI3 யூஸ் பண்ணுறேன்னா இந்த OH2 என்னவா மாறிடும்? எனக்கு அயோடின்னு மாறிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH2I. கரெக்டாக? இந்த ரெண்டு OH என்னவா மாறிடும்? எனக்கு 2 அயோடினாக மாறிடும். இதுதான் PI3யோட ரோல். இதை நான் ஹீட் பண்ணேன்னா என்ன ஆகும்? எனக்கு அயோடின் I2 என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அதாவது ஒரு அயோடின் இங்கே பாண்டை கொடுத்துட்டு ஒரு அயோடின் இப்படி போயிடும். ஓகே, அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இங்கே டபுள் பாண்ட் எனக்கு வந்துடும். கரெக்டாக? இந்த 2 அயோடினும் வெளியே போயிடும். அப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்து CH2 டபுள் பாண்ட் CH2. கரெக்டாக? ஏன்னா இந்த பாண்ட் இங்கே வரனால ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்ட் இங்கே வரனால 2 பாண்ட் ஆயிரும். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2. இதான் என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் ஈத்தீன். டபுள் பாண்ட் வந்துருச்சா? ஈத்தீன். அப்போது எனக்கு கன்வர்ஷன் என்னது? கிளைக்கால் டு ஈத்தீன் என்ன செஞ்சாச்சு? இங்கே நடந்துருச்சு. ஓகே, தென் செகண்ட் கன்வர்ஷன் என்னன்னா கிளைக்கால் டு டைநைட்ரோ கிளைக்கால். ஸோ சேம் கிளைக்கால் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ செகண்ட் ரியாக்ஷனுக்கும் கிளைக்கால் தான், CH2OH. ஸோ நல்லா பாருங்கள், நைட்ரோ
என்னவா மாற்றணும், டைநைட்ரோக்ளைகால், நைட்ரோ குரூப், நைட்ரோன்னு அது NO2 குரூப் ஆட் பண்ணணும். எப்போனா நைட்ரோ குரூப்பை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் நைட்ரோ குரூப் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ நைட்ரேஷன் ரியாக்ஷன். நைட்ரோ குரூப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நைட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த நைட்ரேஷனுக்கு ஒரு ரீஏஜென்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரீஏஜென்ட்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அதாவது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடையும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன குரூப் கிடைக்கும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் NO2 நைட்ரோ குரூப் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் நைட்ரேஷன் ரியாக்ஷன். சரி, அது எங்கேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ரீஏஜென்ட்ஸ் படிக்கிறது, இப்படி தான் படிக்கணும் ரீஏஜென்ட்ஸ். ஸோ அப்போது இதோட ரோல் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இது NO2 குரூப்பாக மாறிடும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இது NO2 குரூப்பாக மாறிடும். ஸோ நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த NO2 குரூப் இருக்குல்ல, இந்த NO2 குரூப் வந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி NO2 ஆக்கிரும். அதே மாதிரி இன்னொரு NO2 குரூப் இங்கே வந்து என்ன செஞ்சிடும், ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போ ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், CH2O NO2, அதே மாதிரி CH2O NO2. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NO2 குரூப் வந்திருக்கு, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NO2 குரூப் கிடச்சிருக்கு. இதுதான் டைநைட்ரோக்ளைகால். 2 நைட்ரோ குரூப் இருக்கா, ஸோ டைநைட்ரோக்ளைகால். ஸோ இந்த நைட்ரோ குரூப் வரதுக்கு என்ன ரியேஜன் நீங்கள் ஆட் பண்ணணும், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். சரியா, ஓகே. ஸோ 2 முடிஞ்சிருச்சு, ஈத்தீன் முடிஞ்சிருச்சு, டைநைட்ரோக்ளைகால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிரேன். கிளைக்கால் என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஆக்சிரேனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சேம் கிளைக்கால் எடுத்துக்கோங்க, சேம் கிளைக்கால் CH2OH CH2OH. இது ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன்னா என்ன மீனிங், டீஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் ஆனது அடிஷன் ஆஃப் வாட்டர். ஏஷன்னா அடிஷன், ஹைட்ரேஷன்னா ஹைட்ரேஷன் வாட்டர், கரெக்டாக. ஸோ ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், வாட்டரை ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். டி அப்படின்னா ரிமூவல். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரேஷன் அர்த்தம் ரிமூவல் ஆஃப் வாட்டர், ரிமூவல் ஆஃப் H2O. இதான் வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஸோ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், 773 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஹீட் பண்ணால் வாட்டர் ரிமூவ் ஆகி போயிடும்ல, அதான் சிம்பிளான ப்ராசஸ். எப்படி வாட்டர் ரிமூவ் ஆகுதுங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும். எப்படி வாட்டர் ரிமூவ் ஆகுது பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு OHம் சேர்ந்து, HOH சேர்ந்தால் வாட்டராக வெளியே போயிடும். அப்போ HOH இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டராக வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறது எழுதலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது, CH2 கரெக்டாக. இந்த CH2 இந்த CH2 அப்படியே தான் இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த H போயிடுச்சு, இந்த OH போயிடுச்சு, மீதி யார் இருக்கா, இந்த ஒரு O மட்டும் தானே இருக்குது. இந்த ஒரு O வந்து ரெண்டுக்கும் காமனாக வந்துடும். ஸோ அந்த ஓவை நான் இப்படி போட்டுக்கிறேன். இதை ஈப்பாக்சைடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இதுக்கு பேர் ஆக்சிரேன். இதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஈத்தீன் முடிச்சாச்சு, டைநைட்ரோக்ளைகால் முடிச்சாச்சு, ஆக்சிரேன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அசட்டால்டிஹைட். கிளைக்கால்லேருந்து அசட்டால்டிஹைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளைக்கால் எடுத்துக்கலாம். 4th one CH2OH. இதுக்கு நம்ம என்ன இப்போ ஆக்சிடேஷனுக்கு எப்படி நம்ம நிறையா ரீஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், PCC, Na2Cr2O7, K2Cr2O7, அதெல்லாம் நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், கரெக்டாக. அதே மாதிரி டீஹைட்ரேஷன், இப்போ டீஹைட்ரேஷன் ஆனது வாட்டர் ரிமூவ் பண்ணுறோம்ல, அதுக்கும் சில ரீஏஜென்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஹீட் பண்ணோம். ஸோ சிம்பிள் ஹீட்டிங்க்கும் நம்ம டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கும். சில இடத்துல டீஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு சில ரீஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பைசல்ஃபேட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல நம்ம டீஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு என்ன ரீஏஜென்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to add anhydrous zinc chloride ஆட் பண்ண போகிறோம், ZnCl2. இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அன்ஹைட்ரஸ்னானது வாட்டர் இல்லாமல் ட்ரையாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட்டே அதில் இருக்காது. ஸோ ட்ரை ஜிங்க் குளோரைடு என்ன செய்ய போகிறோம், we are going to add. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதுலேயும் ஒரு வாட்டர் மாலிகுல் தான் வெளியே போகுது, ஏன்னா இது ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தானே. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வாட்டர் தான். பட் எப்படி வாட்டர் வெளியே போகுதுன்னா, இங்கே இருக்க OHம் இங்கேருந்து ஒரு H என்ன செய்யுது வெளியே போகுது. நல்லா கவனிங்க, இங்கே இருக்க OHம் இங்கே H2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த H2வில் ஒரு H வெளியே போகுது. அப்போ மீதி என்ன இருக்கும், CH2 CHOH இருக்கும், கரெக்டாக. அதாவது இங்கே இருக்க OHம் இதில் ஒரு H போயிடுச்சு, இதில் ஒரு H போயிடுச்சு, மீதி ஒரு H இருக்கும்ல, அந்த ஒரு H இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போது இந்த CH2 அப்படியே தான் இருக்குது. இதில் ஒரு H இருக்குது, இதில் OH இருக்குது. ஸோ CHOH,
கரெக்டாக? இப்போது இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வரப்போகுது. ஏன் டபுள் பாண்ட் வரப்போகுது? பிகாஸ் நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் போகும்போது என்ன செய்யணும்னா இப்படி பாண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஹைட்ரஜன் அதோட பாண்டை இங்கே கொடுத்துட்டு போகிறனால ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு பாண்டை கொடுக்குறனால இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். சரி, அதனால தான் இங்கே நம்ம டபுள் பாண்ட் போட்டிருக்கோம். இது இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? இட் இஸ் அன் இன்டர்மீடியேட். திஸ் இஸ் நத்திங் பட் ஈனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈனால். ஏன் ஈனால்னு சொல்கிறோம்? டபுள் பாண்ட் இருந்தால் ஈன்னு சொல்லுவோம், இஎன். டபுள் பாண்ட் இருந்தால் ஈன். OH குரூப் இருந்தால் OL, ஆல்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஈனால். ஸோ இந்த ஈனால் எப்போல்லாம் வருதோ நல்லா வச்சுக்கோங்க, எப்போல்லாம் டபுள் பாண்டும் OHம் பக்கத்தில் பக்கத்தில் வருதோ அந்த காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி அன்ஸ்டேபிள். ஸோ இட் வில் பி டாட்டாமரைசஸ், ஐசோமரைஸ் ஆயிரும். இது டாட்டாமரைஸ் ஆகி கீட்டோன் இல்லை ஆல்டிகைடாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். இதுதான் கீட்டோயினால் டாட்டாமரிசம் 11th படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் மறந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எப்படி மாறுங்கிறத நான் சொல்கிறேன். இது எப்படி மாறும்னா இந்த பாண்டிங்க போயிடும், ஹைட்ரஜனோட ஒரு பாண்டிங்க போகும். நல்லா பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் இந்த CH2 கூட போயிடும், இந்த ஹைட்ரஜன் இந்த CH2 கூட போயிடும். அப்போ CH3 ஆயிரும் ஃபஸ்ட்டு. தென் இந்த டபுள் பாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட வரும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் CH2 கூட போயிடும். ஸோ CH3 ஆயிடுச்சு. இந்த டபுள் பாண்ட் இருக்க ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CHO. கரெக்டாக? இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சு. ஸோ CH2வில் ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்தனால CH3ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ CHO அப்படியே போட்டாச்சு. ஐ மீன் இங்கே டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை போல்டனாலும் போட்டாலும் ஒன்று தான், பிரச்சனை கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். திஸ் இஸ் known as what? அசட்டால்டிகேட். கரெக்டாக? இதுதான் அசட்டால்டிகேட். ஸோ அதான் நம்மளோட கன்வர்ஷன்லேயும் கேட்டிருந்தாங்க. how will you convert glycol to acetaldehyde? தென் லாஸ்ட் கன்வர்ஷன் என்னது? how will you convert glycol to 1,4-dioxane? glycol to 1,4-dioxane. ஸோ இதுக்கு 2 கிளைக்கால் எடுத்துக்கணும். CH2OH CH2OH. இங்கே பாருங்கள், இது ஒரு கிளைக்கால். கரெக்டாக? கிளைக்கால் நடந்து CH2OH CH2OH. இப்போ ஃபார்முலா எல்லாத்துக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், CH2OH CH2OH. இது ஒரு கிளைக்கால். கரெக்டாக? அதாவது நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன், வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன், இங்கே ஹரிசாண்டலாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். கரெக்டாக? CH2OH CH2OH. இது ஒரு கிளைக்கால். இதே மாதிரி இன்னொரு கிளைக்கால் எடுத்துக்கலாம், CH2OH CH2OH. ஸோ இதுலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம்? டீஹைட்ரேஷன் தான் பண்ண போகிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இங்கேயும் நம்மளுக்கு எப்படி வாட்டர் மாலிகுல் வெளியே போக போகுதுன்னா, இங்கே நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு OHம் அச்சும் சேர்ந்து இது ஒரு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு OHம் அச்சும் சேர்ந்து இது ஒரு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகேவா? நல்லா பாருங்கள், இந்த சைடு 2 சைடும், இது 1 இது 2. ஸோ 2 சைடுமே இந்த OHம் Hம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும், இந்த OHம் H சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறத எழுதிக்கிறேன். மீதி என்ன இருக்குது? இந்த 2 CH2 அப்படியே தான் இருக்கும், இந்த 2 CH2 அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட் அந்த CH2 எழுதிக்கலாம். CH2 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 CH2. ஓகேவா? தென் நல்லா பாருங்கள், இந்த OHம் Hம் போயிடுச்சு, மீதி ஒரு O இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு O இருக்கா? அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள், இந்த OHம் H போயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு O இருக்குது, இந்த நான் ரவுண்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு O இருக்குது. ஸோ 2 சைடும் O என்ன செஞ்சிடும்? இந்த மாதிரி சேர்ந்துடும், ஒரு 6 மெம்பர் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக? அதாவது இந்த இடத்துல இங்கே ஒரு O இருக்குது, நான் ப்ளூ கலர் ரவுண்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு O இங்கே இருக்குது. ஸோ அந்த 2 O இங்கே சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் 1,4-dioxane. இட் இஸ் அ சால்வெண்ட். இந்த 1,4-dioxaneங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த சால்வெண்ட், நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற சால்வெண்ட். இது ஏன் 1,4 வந்துச்சு? இங்கே பாருங்கள், இந்த ஓலேருந்து ஒரு நம்பர் ஆரம்பிங்க, 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனே 4th பொசிஷனில் ஆக்சிஜன் இருக்கனால 1,4-dioxane, 2 ஆக்சிஜனால டைஆக்சைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, ஃபைன். இதில் 5 ரியாக்ஷன் இருக்குது. ஈத்தீன், டைநைட்ரோகிளைகால், ஆக்சிரேன், அசட்டால்டிஹைட், 1,4-dioxane. 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கன்வர்ஷன்ஸ். கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கன்வர்ஷன், ஹவ் வில் யூ கன்வெர்ட் கிளிசரால் டு TNG அண்ட் அக்ரோலின். TNGனா ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் ட்ரைநைட்ரோகிளிசரின். அங்கே வந்து டைநைட்ரோகிளைகால்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ட்ரைநைட்ரோகிளிசரின். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? கிளிசராலோட ஃபார்முலா தெரியணும். இப்போ கிளைகாலோட ஃபார்முலா என்னது சொல்லுங்கள்? CH2OH CH2OH. அவ்வளோதான். இப்போ கிளிசராலுக்கு என்ன வரப்போகுது? இன்னும் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? CH2OH CHOH
CH2OH அவ்வளோதான். ஃபார்முலானா 3 கார்பன். கிளைக்கால் அப்படின்னா 2 கார்பன், எத்திலின் கிளைக்கால்னா 2 கார்பன், கிளிசரால்னா 3 கார்பன், CH2OH CHOH CH2OH. இதுதான் கிளிசராலோட ஃபார்முலா. இப்போ ட்ரை நைட்ரோ கிளிசரினாக நீங்கள் மாற்றணும். ஸோ நைட்ரோனால என்ன சொல்லியிருக்கேன், நைட்ரேஷன் ரியாக்ஷன். நைட்ரேஷன் ரியாக்ஷன் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணுவோம், போனதெல்லாம் சொன்னேன், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன குரூப் கிடைக்கும், NO2 குரூப் கிடைக்கும். ஸோ இது 3 மோல்ஸ் ஆட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. 3 மோல்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ 3 NO2 குரூப் கிடைக்கும் போது, அப்போ அந்த 3 NO2 குரூப்பும் என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NO2 குரூப்பு, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NO2 குரூப்பு, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NO2 குரூப். ஸோ 3 NO2 குரூப் இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், CH2ONO2 CHONO2 CH2ONO2. ஓகே. ஸோ 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 NO2 குரூப் வந்துருச்சு. இந்த 3 NO2 குரூப் எங்கேருந்து வந்துச்சு, இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த ரியேஜன் போட்டால் தான் நைட்ரோ குரூப் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் TNG இல்லைனா ட்ரை நைட்ரோ கிளிசரின். ஏன்னா 3 NO2 குரூப் இருக்குல்ல, அதனால் ட்ரை நைட்ரோ கிளிசரின். நெக்ஸ்ட்டு இதே கிளிசரால் அக்ரோலினாக கன்வெர்ட் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். கிளிசரால் எடுத்துக்கோங்க, CH2OH CHOH CH2OH. கிளிசரால் எடுத்து டீஹைட்ரேஷன் பண்ணணும். டீஹைட்ரேஷன் ஆனது ரிமூவல் ஆஃப் வாட்டர். இங்கே நம்ம டீஹைட்ரேஷனுக்கு என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டாசியம் பைசல்ஃபேட் KHSO4 என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறோம். 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர், 2 வாட்டர் மாலிகுல் என்ன செய்ய போகுது, வெளியே வரப்போகுது. டீஹைட்ரேஷனாக ரிமூவல் ஆஃப் வாட்டர். கரெக்டாக இங்கே 2 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. எப்படி, நல்லா பாருங்கள், ஒரு OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். தென் இங்கே ஒரு Oவும் H2வும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். நல்லா பாருங்கள், 2 வாட்டர் மாலிகுல் வெளியே போகணும். இங்கே இருக்க OHும் நான் ரவுண்ட் பண்ணுறேன், இங்கே இருக்க OHும் இங்கே இருக்க Hவும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஃபைன். தென் இங்கே இருக்க இங்கே இருக்க Oவும் இங்கே இருக்க H2வும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், ஒரு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், இங்கே OH போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு, இங்கே O போயிடுச்சு, இங்கே H2 போயிடுச்சு. மீதி இருக்கிறத எழுதலாம். மீதி என்ன இருக்கும், CH2 CHO. கரெக்டாக நல்லா பாருங்கள், இந்த OH போயிடுச்சு. இப்போ எதெல்லாம் போயிடுச்சோ அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், ஐ வில் ஸ்ட்ரைக் இட் அவுட். OH போயிடுச்சு, H போயிடுச்சு, O போயிடுச்சு, H2 போயிடுச்சு. மீதி என்னலாம் இருக்குது, மீதி இருக்குது. நான் இப்போ ப்ளூ கலரில் ஸ்ட்ரைக் பண்ணது போக மீதி என்ன இருக்குது, CH2 இருக்குது. ஸோ அந்த CH2 போட்டாச்சு. தென் இதில் CH மட்டும் இருக்குது. ஸோ CH போட்டாச்சு. தென் இதில் வந்து COH இருக்குது, அதான் CHO ஆல்டிகேட்டாக இருக்குது. கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வரும். இப்போ நம்ம மெக்கானிசம்லாம் படிக்கிறது இல்லை. கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக என்ன செஞ்சுட்ருக்கோம், நம்மளுக்கு எப்படி ரியாக்ஷன் நடக்குது, எப்படி ரியாக்ஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற லாஜிக் ப்ளஸ் க்ளூ வச்சு நம்ம படிச்சுட்ருக்கோம் ஆர்கானிக்கை. கரெக்டாக மெக்கானிசம்லாம் படித்தா ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். அதான் இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். கரெக்டாக. ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போகும்போது என்ன ஆகும்னா, மேபி இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹைட்ரஜன் போகும்போது என்ன செய்யும் அப்படின்னா, பாண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போகும். எந்த இடத்துலங்கிறத நம்ம மெக்கானிசம் வச்சு தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் போகும்போது ஒரு பாண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறனால தான் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு பாண்டை கொடுத்துட்டு போகிறனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யும், டபுள் பாண்ட் வரும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல டபுள் பாண்ட் வருது. ஸோ இது நம்ம மெக்கானிசம் படிக்கிறது இல்லை. அகெயின் எல்லாத்துக்கும் மெக்கானிசம் வச்சு படித்தோன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் நம்ம லாஜிக் ப்ளஸ் ஹின்ஸ் வச்சு படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? இதான் அக்ரோனின். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாசிபிள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ். இந்த கன்வர்ஷன் 5th கன்வர்ஷன் இருக்குது பாருங்கள், அனிலின் டு ஃபீனால். இது வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கன்வர்ஷன்ஸ் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அனிலின் ஃபார்முலா தெரியணும். அனிலின் ஃபார்முலா என்னென்னா, பென்சின் ரிங்கில், லெட் மீ ரைட் டவுன், பென்சின் ரிங்கில் NH2 குரூப் போட்டிங்கன்னா இதுதான் அனிலின். சரியா? பென்சின் ரிங்கில் NH2 குரூப் போட்டிங்கன்னா அனிலின். இதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஃபீனாலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபீனால்னா என்னது, பென்சின் ரிங்கில் OH குரூப் இருக்கும். இந்த NH2க்கு பதிலாக இங்கே OH குரூப் இருந்தால் அதான் ஃபீனால். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், டேரெக்டாக இந்த NH2 எடுத்துகிட்டு OHன்னு போட்டுருங்க, ஃபீனால் வந்துருச்சு அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில ப்ரொசீஜர் இருக்குது இதுக்கு. 2-3 ஸ்டெப் வழியாக தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு அனிலின் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டை அசோட்டைசேஷன். 13th லெசனில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, HNO2 at 273 278 கெல்வின். இந்த HNO2 இருக்குல்ல, இதுதான் டை அசோட்டைசேஷன். அப்படி அதுக்கு யூஸ் பண்ணுற ரீஏஜென்ட் டை அசோட்டைசேஷன். அதை வேணால் நான் இங்கே எழுதுகிறேன். டை அசோட்டைசேஷன். டைஅசோனா என்னது,
அசோனா நைட்ரஜன் அர்த்தம், டைஅசோனா 2 நைட்ரஜன். ஸோ டை அசட்டைசேஷன் அப்படின்னா என்னவாகும்னா இந்த அனிலின் வந்து N2 + Cl மைனஸாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். அதாவது NH2 என்னவா மாறிடும், N2Cl மாறிடும். இதை HNO2 நீங்கள் போடலாம், இல்லைனா NaNO2 HCl அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் போடலாம், ரெண்டுமே ஃபைன். HNO2 போட்டாலும் இல்லைனா NaNO2 HCl அப்படி போட்டாலும் ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான், டைஅசட்டைசேஷன் தான் அர்த்தம். டைஅசட்டைசேஷன் பண்ணிங்கன்னா எங்கேனாலுமே NH2 குரூப் என்னவா மாறிடும், N2Cl குரூப்பாக மாறிடும். இது வந்து நீங்கள் 13th லெசனில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ இந்த டைஅசட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹைட்ராலிசிஸ், ஆசிடோட ப்ரெசன்ஸில் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டர், சரியா, ஒரு வார்மான ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, வார்ம் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், ஆசிடும் வார்ம் வாட்டரும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டைஅசோ குரூப் என்னவா மாறிடும், ஃபீனால் குரூப்பாக டேரெக்டாக மாறிடும். ஃபீனால் குரூப்பாக என்ன செஞ்சிடும் மாறிடும், OHஆ மாறிடும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம். வாட்டர் எப்படி இருக்கும், H + OH- இருக்கும், கரெக்டாக. ஸோ நல்லா ஞாபகம், இந்த டைஅசோ இருக்குல்ல, இந்த டைஅசோ காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிந்தட்டிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அப்படின்னா இந்த டைஅசோ காம்பவுண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் பென்சின் டைஅசோனியம் குளோரைட், BDC. இந்த காம்பவுண்டு, இந்த இது வந்து பென்சின் ரிங், கரெக்டாக, பென்சின். N2னா டைஅசோ, இது குளோரின், அதனால் பென்சின் டைஅசோனியம் குளோரைடு இதோட பேர். இந்த பென்சின் டைஅசோனியம் குளோரைடு நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஏன்னா இந்த காம்பவுண்ட்லேருந்து ஈஸியாக நிறையா காம்பவுண்ட்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், சிந்தசிஸ் பண்ண முடியும். ஐ மீன் இந்த காம்பவுண்ட்லேருந்து ஈஸியாக நிறையா காம்பவுண்ட் உங்களால் என்ன செய்ய முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த N2 குரூப் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள், ஈஸியாக என்ன செஞ்சிடும் வெளியே போயிடும். N2 ஜஸ்ட் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, இல்லை சம்டைம்ஸ் ஈவன் நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியரில் கூட அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது இந்த N2 குரூப், ஈஸியாக என்ன செஞ்சிடும் வெளியே லீவ் ஆகி போயிடும். அப்போ இந்த N2 ஈஸியாக போயிருமா, தென் வாட்டரில் இருக்க H+ம் Cl- சேர்ந்து HCl என்ன செஞ்சிடும் வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறது யார், இந்த OH- மட்டும் தான். அந்த OH தான் என்ன செஞ்சிச்சு, பென்சின் ரிங்கில் டேரெக்டாக என்ன செஞ்சிடும் அட்டாச் ஆயிரும். ஸோ இதான் ஃபீனால். ஸோ அப்போது அனிலின் வந்து ஃபீனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும், சரியா, ஓகே. Then how will you convert cumene to phenol? Cumene என்னது, isopropyl benzene. இது direct question தானே. How will you prepare phenol from cumene? இல்லைனா how will you prepare phenol from isopropyl benzene? இது வந்து டேரெக்டாக கேட்குற கொஷின் தான். ஸோ cumene அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா isopropyl benzene அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். இதுலேருந்து ஃபீனாலாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம cumene ஃபார்முலா எழுதிக்கலாம். பென்சின் ரிங்கில் CH3 CH3 இதான் வந்து கியூமினோட ஃபார்முலா, ஐசோப்ரோபைல் பென்சின். லெட் மீ ஓகே, இதான் வந்து கியூமினோட ஃபார்முலா. அதாவது இது வந்து ஐசோப்ரோபைல் குரூப், CH3 CH இது ஐசோப்ரோபைல் குரூப். அதில் ஒரு பென்சின் ரிங் அட்டாச் ஆகிருக்கிறனால இது பேர் ஐசோப்ரோபைல் பென்சின், இல்லைனா கியூமின் அப்படின்னு இதை காமன் நேமாக சொல்லலாம். இதை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரீட் இட் வித் ஏர், ஆக்சிஜன். நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜனில் என்ன செய்கிறோம், இட் இஸ் பீங் ட்ரீட்டட் ப்ளஸ் 5% அக்வஸ் சோடியம் கார்பனேட் பேஸ் ஆட் பண்ணுறோம், சரியா. ஏரியல் ஆக்சிடேஷன், நார்மல் நம்ம அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் இருக்குல்ல அதிலே ஆக்சிடேஸ் ஆகுது, அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், 5% அக்வஸ் சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஆகுனா இந்த ஆக்சிஜன் O2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த O2 போய் என்ன செய்யும்னா இந்த Cக்கும் Hக்கும் நடுவில் போய் என்ன செய்யும், இன்சர்ட் ஆகும். அதாவது இங்கே CH இருக்குல்ல, இங்கே CH இருக்கா, நல்லா பாருங்கள், இந்த இடத்துல CH இருக்குல்ல, இந்த CHக்கு நடுவில் போய் இந்த O2 என்ன செய்யும் உட்காரும். எப்படி, இந்த மாதிரி COOH CH3 CH3. இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன புதுசாக வந்திருக்கு, இந்த இடத்துல இந்த OO மட்டும் வந்திருக்கு. லெட் மீ சேஞ்ச் இன்டு சம் அதர் கலர். இங்கே பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. இந்த CHக்கு நடுவில் OO, அதாவது O2 வந்து என்ன செஞ்சிருக்கு, ஆட் ஆகிருக்கு. இதான் பெராக்சைடு பாண்ட். OO எங்கே இருக்கோ அது வந்து பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு, இதோட பேர் வந்து, இது பேர் கியூமின். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்தோம் பாருங்க, ரவுண்ட் போட்டிருக்கோன்னா இது கியூமின். கியூமின்லேருந்து நம்மளுக்கு இங்கே பெராக்சைடு வந்திருக்கனால இது கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணிங்கன்னா என்னவாயிரும், நம்மளுக்கு ஃபீனால் கிடச்சிரும் ப்ளஸ் அசிட்டோன் CH3 CO CH3. எப்படி, ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், CH3 CO CH3 அசிட்டோன். இது வந்து என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு வெளியே போயிடும். இந்த குரூப் அப்படியே வெளியே போயிடும், இந்த குரூப் அப்படியே வெளியே போயிடும். CH3 CO CH3 இது வந்து என்ன செஞ்சிடும், அசிட்டோனாக நம்மளுக்கு இங்கே வெளியே வந்துடும். மீதி யார் இருக்கா, இந்த பென்சின் ரிங்கும் இந்த OH குரூப் தானே இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபீனாலாக கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம கியூமின்லேருந்து ஃபீனால் என்ன செய்கிறோம், we are preparing. Then how will you convert phenol to 1,4-benzoquinone and cyclohexanol?
இது வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கலாம். ஃபீனால். ஸோ ஃபீனாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம இப்போ பார்த்தோம்ல என்னது K2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிடோ நைட்ரிக் ஆசிட் ஏதோ ஒரு ஆசிட் எடுக்கிறோம் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா என்னவா மாறிடும் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு 1,4-benzoquinone. ஏன் இதுக்கு 1,4-benzoquinone வச்சுருக்காங்க 1 2 3 4 ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் ஃபோர்த் பொசிஷன்லேயும் கீட்டோன் இருக்கிறனால 1,4-benzoquinone இதோட நேம். இதெல்லாம் அப்படி படிச்சுக்கணும். அதாவது ஃபீனாலை வந்து ஜஸ்ட் K2Cr2O7 ரியாக்ட் பண்ணோன்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு 1,4-benzoquinone. இதுக்கெலாம் நம்ம மெக்கானிசம் படித்தா தான் எப்படி இந்த பாண்டெல்லாம். ஏன்னா இங்கே பென்சினில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பென்சினில் இட் வில் பி ஹேவிங் 3 bonds கரெக்டாக 3 bond வந்து இங்கே என்னவா மாறி இருக்குது 2 bond மாறி இருக்குது. இதெல்லாம் மெக்கானிசம் வச்சு தான் நம்ம படிச்சுக்க முடியும். பட் நம்மளுக்கு இந்த லெவலுக்கு அவ்வளோ பெருசாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம். எதுக்கு மெக்கானிசம் தெரியணுமோ அங்கங்கே நான் சொல்கிறேன் மெக்கானிசம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. 1,4-benzoquinone. அப்போது ஃபீனாலை வந்து K2Cr2O7 ஆக்சிடைஸ் பண்ணால் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு 1,4-benzoquinone. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹாஃப்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. தென் அதே ஃபீனாலை எப்படி வந்து சைக்ளோஹெக்சனாலாக நம்மளால் என்ன செய்ய முடியும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபீனால் அதே மாதிரி 3 bond இருக்கும் ஃபீனால். சைக்ளோஹெக்சனால்னால் என்ன தெரியுமா சைக்ளோஹெக்சேன். இதுதான் சைக்ளோஹெக்சேன். அதில் OH இதுவும் சைக்ளோஹெக்சனால். அதாவது பென்சின் ரிங்னா ஒன்றும் இல்லை உள்ள பாண்டு உள்ள டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா பென்சின். அதே ரிங்கில் உள்ள டபுள் பாண்ட் இல்லாமல் சும்மா இருந்துச்சுன்னா சரியா பென்சின் ரிங்கில் உள்ள டபுள் பாண்ட் இல்லாமல் சும்மா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன். ஏன் சைக்ளோஹெக்சேன்னு சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11ல். பட் ஸ்டில் நல்லா பாருங்கள் இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன். ஸோ எத்தனை கார்பன் இருக்குது 1 2 3 4 5 6 6 கார்பன் இருந்தால் என்ன நேம் சொல்லுவான் யூபேக்கில் ஹெக்ஸ் கரெக்டாக. தென் எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்போ எக்ஸேன் ANE சிங்கிள் பாண்ட்னால எக்ஸேன். தென் இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கனால இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன் சரியா. ஸோ சைக்ளோஹெக்சேனுக்குள்ளே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா தான் அது பென்சின் சரியா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க சைக்ளோஹெக்சேனையும் பென்சினையும். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன ரீஏஜென்ட் ஆட் பண்ணணும் ஜஸ்ட்டு ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் 160 degree செல்சியஸில் நான் ஹீட் பண்ணால் போதும். இந்த ஹைட்ரஜன் நிக்கலோட ஃபங்க்ஷன் என்னது ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் 11ல் படிச்சிருப்பீங்கல்ல. எப்போலாம் இந்த ஹைட்ரஜன் வித் சம் மெட்டல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஈவன் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகிறீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் போகக்கூடாது சரியா. ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டல். இந்த மெட்டல் வந்து நிக்கல் இருக்கலாம் பிளாட்டினம் இருக்கலாம் பல்லேடியம் இருக்கலாம் அயன் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். எந்த மெட்டல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டல் இருந்தால் அது என்ன செய்யும் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணும் ஹைட்ரஜனேஷன் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த டபுள் பாண்ட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே தட் இஸ் த ரியாக்ஷன். இதுதான் நம்மளுக்கு என்னது சைக்ளோஹெக்சனால். ஏன்னா OH குரூப் இருக்குல்ல அதான் ஆல் சைக்ளோஹெக்சனால் சரியா. ஓகே நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து how will you convert phenol to picric acid. ஸோ ஃபீனால் ஃபஸ்ட் அதே மாதிரி ஃபீனால் எடுத்துக்கோங்க. ஃபீனாலை வந்து நைட்ரேஷன் பண்ணிங்கன்னா நைட்ரேஷன்னா சொல்லியிருக்கேன் நைட்ரேஷன் என்ன ரியாக்ஷன் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த ஃபீனாலை நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்ரிக் ஆசிட் கிடச்சிரும். பட் என்னென்னா இதில் 2 விஷயம் இருக்குது. இதே நைட்ரேஷனை நீங்கள் 20% நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிடோடு பண்ணிங்கன்னா இந்த பிக்ரிக் ஆசிட் கிடைக்காது. நீங்கள் வந்து 100% நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுக்கணும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 298 Kelvin இந்த கண்டிஷனில் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு பிக்ரிக் ஆசிட் கிடைக்கும். பிக்ரிக் ஆசிட் என்னது ஃபீனாலில் 3 NO2 குரூப் இருக்கும் 1 2 3. அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் NO2 குரூப் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் NO2 குரூப் கிடைக்க போது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல. ஏன் இந்த இடத்துல கிடைக்கணும் ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த OH குரூப் இருக்குல்ல இந்த OH குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இந்த OH குரூப் என்னது இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. OH குரூப் என்னது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபீனாலில் ஆர்த்தோ பேரா பொசிஷன் எதுன்னு பார்க்கணும். எப்போவுமே நான் வச்சுக்கோங்க இங்கே இந்த ஃபீனால் இருக்கிறனாலும் கிடையாது என்ன சப்ஸ்டிடியூன்ட் இருந்தாலும் இங்கே OH இருக்கலாம் NO2 இருக்கலாம் CHO இருக்கலாம் இல்லை வந்து CO CH எந்த சப்ஸ்டிடியூன்ட் இருந்தாலும் சரி சப்ஸ்டிடியூன்ட் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆர்த்தோ கார்பன்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் ஆர்த்தோன்னு சொல்கிறனால எல்லா வாட்டி இந்த இடத்துல ஆர்த்தோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த OH வந்து இங்கே இருக்கிறனால இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பனை நான் ஆர்த்தோ கார்பன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருவேளை இந்த OH வந்து இங்கே இல்லாமல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், OH இங்கே இருக்குது அப்படின்னா ஆர்த்தோ இது இந்த OHக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பன் தான் ஆர்த்தோ கார்பன். புரியுதா? அதே மாதிரி இந்த OHக்கு இந்த லெஃப்ட் சைடு பக்கத்தில் இருக்குல்ல, இதுவும் ஆர்த்தோ தான், ரெண்டு சைடுமே. இப்போது OH இந்த இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது? இங்கே இருக்குது OH. அப்போ இந்த OH பக்கத்தில் இதான் OH இருக்கிற கார்பன். இந்த கார்பன் பக்கத்தில் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு கார்பன் இருக்குது பக்கத்தில். ஸோ ரெண்டுமே ஆர்த்தோ. ஆர்த்தோக்கு அடுத்து இருக்கிற ரெண்டுமே மெட்டா. எப்போதுமே ஆர்த்தோக்கு அடுத்து இருக்கிற ரெண்டுமே மெட்டா. தென் பேரா அப்படிங்கிறது இந்த சப்ஸ்டிட்யூண்ட் இருக்குது பார்த்தீங்களா, OH, அதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பேரா. அப்போ இதில் ஆர்த்தோ எது? இது ஆர்த்தோ, ஏன்னா பக்கத்தில் இருக்குது. இதுவும் ஆர்த்தோ, பக்கத்தில் இருக்குது. தென் இந்த OHக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பேரா, இது பேரா. அப்போது இந்த ஆர்த்தோ பேராவில் மட்டும்தான் என்ன செய்யும்? சப்ஸ்டியூஷன் வரும். அதுதான் இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். OHோட ஃபங்க்ஷனாலிட்டி அது. இதே இங்கே CHO குரூப் இருந்தால் அது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் கிடையாது, அது மெட்டா டைரக்டிங். அதெல்லாம் நம்ம அடுத்த ரியாக்ஷன் இல்லை நெக்ஸ்ட் லெசன் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஆர்த்தோ பேரா பொசிஷனில் மட்டும் NO2 குரூப் என்ன செய்யுது? இந்த இடத்துல பாருங்கள், சேருது. ஸோ இது வந்து இட் இஸ் அ பெக்குலியர் பிஹேவியர் ஆஃப் ஃபீனால். இதோட ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் இது. இதே நீங்கள் இங்கே கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் 20% எடுத்துருந்தீங்கன்னா இங்கே 3 வராது. 3 NO2 குரூப் என்ன செய்யாது? வராது. ஒருவேளை நீங்கள் கம்மியான பர்சன்டேஜ் 20% நைட்ரிக் ஆசிட் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு இந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும்? NO2 வரும். இல்லைனா பேரா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் NO2 வரும். இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு NO2 வரணும்னா நீங்கள் வந்து 100% நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் at 298 கெல்வின் எடுத்தால் தான் கிடைக்கும். இதெல்லாமே நம்ம படிக்க தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? அதனால தான் நான் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ரிவிஷனுங்கிறது we are revising again. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் பிக்ரிக் ஆசிட். பிக்ரிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏன் இந்த 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் சொல்கிறோம்? நல்லா வச்சுக்கோங்க, OH தான் 1, ஏன்னா அதான் ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டாக? ஸோ OH 1 வச்சுக்கலாம். 1, அடுத்து இது 2, 3, 4, 5, 6. அப்போ நல்லா கவனிங்க, செகண்ட் பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது, ஃபோர்த் பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது, சிக்ஸ்த் பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது. ஸோ 2,4,6 3 நைட்ரோ குரூப் இருக்குது. ட்ரை நைட்ரோ, தென் இது ஃபீனாலில் தானே இருக்குது. ஸோ அதான் ஃபீனால். ஸோ 2,4,6 ட்ரை நைட்ரோ ஃபீனாலுக்கு இன்னொரு பேர் தான் பிக்ரிக் ஆசிட், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். சரியா? தென் how will you convert phenol to ட்ரைப்ரோமோஃபீனால்? நல்லா வச்சுக்கோங்க, இங்கே ட்ரை நைட்ரோஃபீனால். ஸோ நைட்ரோ வேணும்னா என்ன செஞ்சோம்? நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம். இங்கே எனக்கு ட்ரைப்ரோமோஃபீனால் வேணும். ட்ரைப்ரோமோன்னு 3 புரோமின் குரூப் வேணும். ஸோ புரோமின் வரணும்னு என்ன செய்யணும்? புரோமின் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபீனால், இங்கே வந்து நம்ம 3 புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இங்கே சால்வெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் எப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல, அதே தான் அங்கே சொன்னோம்ல ஆர்த்தோ பேரா, அந்த ஆர்த்தோ பேரா இடத்துல 3 புரோமின் வந்துடும். 1, 2, 3. இதுதான் ட்ரைப்ரோமோஃபீனால். இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் வாட்டருக்கு பதிலாக CCl4 கார்பன் டெட்ராஃப்ளூரைடை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல மட்டும் புரோமின் வரும். வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 3 இடத்துல, 1, 2, 3 3 இடத்துல என்ன செய்யும்? உங்களுக்கு புரோமின் கிடைக்கும். ஸோ இதே ரியாக்ஷனை நீங்கள் புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி 1 மோனோ சப்ஸ்டியூட்டட். ஒன்று இந்த இடத்துல வரலாம், ஆர்த்தோவில் வரலாம், இல்லைனா பேரா. எப்போவுமே மிக்சராக தான் கிடைக்கும் ஆர்த்தோ. ஏன்னா இந்த OH வந்து ஆர்த்தோ ஆஸ் வெல் அஸ் பேராங்கிறனால ஆர்த்தோ பொசிஷன்லையும் புரோமின் வரலாம், பேரா பொசிஷன்லையும் வரலாம். ஸோ மிக்சராக தான் வரும். இது எப்போது? CCl4 யூஸ் பண்ணிங்கன்னா. பட் அதே புரோமினை CCl4க்கு பதிலாக நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 3 இடத்துலையும் 1, 2, 3 3 இடத்துலையும் புரோமின் என்ன செய்யும்? வரும். இதெல்லாம் சால்வெண்ட்டோட நேச்சர். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சால்வெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த 3 குரூப் வேணும்னா நீங்கள் வந்து இந்த சால்வெண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு புரோமின் குரூப் சப்ஸ்டியூட் ஆனால் போதும் அப்படின்னா CCl4 சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதில் 2 நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 20% நைட்ரிக் ஆசிட் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல NO2 வரும். ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி என்ன செஞ்சுக்கணும்? படிச்சுக்கணும். இதெல்லாம் 1 வேர்ட்ஸில் யூஸ் ஆகும், ABCD டைப் ஆஃப் கொஷின் யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ABCடியில் கேட்பாங்க. காம்பவுண்ட் A, அந்த காம்பவுண்ட் ஃபீனால்னு வச்சுக்கலாம். இட் ரியாக்ட்ஸ் வித் புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கிவ்ஸ் ட்ரை சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது 3 இடத்துல கிடைக்குது. இல்லை இதே இட் ரியாக்ட்ஸ் வித் புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CCl4 gives B அப்படின்னா புரோமின் CCl4னா ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? தென் நெக்ஸ்ட்டு வந்து இது 9th அடுத்து 10th. கரெக்டாக?
நெக்ஸ்ட் ஃபீனால் டு சாலிசில் ஆல்டிஹைட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட். இதை நம்ம கடைசியாக வருவோம், ஏன்னா இது ரெண்டுமே சாலிசிலிக் ஆசிட் கோல்ப்ஸ் ரியாக்ஷன், சாலிசில் ஆல்டிஹைட் வந்து ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஸோ ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் தான். ஸோ கடைசியாக நம்ம இதை பார்க்கலாம், கடைசியாக வரேன், பிகாஸ் இட் நீட்ஸ் சம் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு ஃபீனால் டு ஃபினாப்தலின் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபீனால் எடுத்துக்கோங்க, 2 moles ஆஃப் ஃபீனால் எடுத்துக்கணும், சரியா? 2 moles ஆஃப் ஃபீனால் ப்ளஸ் தாலிக் அன்ஹைட்ரேட். தாலிக் அன்ஹைட்ரேட்னா இதுதான் தாலிக் அன்ஹைட்ரேட். C double bond O, C double bond O, இதுதான் தாலிக் அன்ஹைட்ரேட். அதாவது தாலிக் ஆசிட் அப்படின்னா, தாலிக் ஆசிட்னா இங்கே பாருங்கள் எழுதுகிறேன், பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு COOH, இங்கே ஒரு COOH, இதுதான் தாலிக் ஆசிட். அதாவது பென்சின் ரிங்கில் மேலே ஒரு COOH, கீழே ஒரு COOH, இதுதான் தாலிக் ஆசிட். இந்த தாலிக் ஆசிடில் ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டோன்னா, வாட்டர் இங்கே இருக்க OH இங்கே இருக்க H சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? இந்த பென்சின் ரிங் இருக்கும், இங்கே ஒரு C double bond O இருக்கும், C double bond O இருக்கும், இந்த O இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தால் தான் தாலிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். இந்த தாலிக் அன்ஹைட்ரேட்டை இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த தாலிக் அன்ஹைட்ரேட்டை இந்த தாலிக் அன்ஹைட்ரேட்டை 2 moles ஆஃப் ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணால் எனக்கு என்ன செஞ்சிடும்? ஃபினாப்தலின் கிடச்சிரும். எப்படி கிடைக்க போகுது? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன செய்ய போகிறோம்? மாற்றி எழுதிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்க போகிறோம், அவ்வளோதான். C double bond O, C double bond O, இங்கே O ப்ளஸ் 2 ஃபீனால் இருக்குது சொன்னேன்ல, 2 ஃபீனால், ஒரு ஃபீனாலை இப்படி எழுதிக்கோங்க, இன்னொரு ஃபீனாலை இப்படி எழுதிக்கோங்க. ஏன் இங்கே ஹைட்ரஜன் போடணும்? நல்லா ஞாபகம், எப்போதுமே பென்சின் ரிங்கில் எல்லா கார்பன்லேயுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்த இடத்துல தான் OH வந்துருச்சு, அதனால் அங்கே ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஹைட்ரஜன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜனை நான் இன்டென்ஷனலாக போட்டிருக்கேன், ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இங்கே ஒரு ஃபீனால், இங்கே ஒரு ஃபீனால், ஒரு தாலிக் அன்ஹைட்ரேட் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இங்கே எழுதுவோம் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ரீஏஜென்ட்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்படின்னா அர்த்தம் வாட்டரை ரிமூவ் பண்ண போகுது. எப்படி வாட்டர் ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு O, இங்கே 2 ஹைட்ரஜன் சேர்ந்து H2O வெளியே போகுது. நல்லா பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், H2O வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறத நான் எழுதுறேன் பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பென்சின் ரிங் அப்படியே இருக்குது, அந்த பென்சின் ரிங் அப்படியே போட்டாச்சு. தென் இந்த C double bond O, இந்த C அப்படியே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் அப்படியே போட்டுட்டேன். ஆனால் இந்த O என்ன செஞ்சிருச்சு? ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ அதை போடக்கூடாது. ஆனால் நல்லா கவனிங்க, நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த டபுள் பாண்டை மறந்துடுவாங்க. இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த O தான் போயிருக்கு கரெக்டாக, இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாண்டு, ஸோ அதை நான் எப்படி போட்டுக்கிறேன்னா இப்படி போட்டுக்கிறேன் 2 பாண்டை. அதாவது இந்த டபுள் பாண்ட் வந்து ஒரு பாண்ட் இந்த ஃபீனால் கூடயும் இன்னொரு பாண்ட் இந்த ஃபீனால் கூடயும் போய் சேரப்போகுது. ஏன்னா இந்த 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு, அந்த ஹைட்ரஜனோட இடத்துல யார் போகிறா? ஒரு பாண்ட் இந்த ஃபீனால் கூடயும் இன்னொரு பாண்ட் இந்த ஃபீனால் கூடயும் சேருது. அப்போ எப்படி போட்டுக்கலாம்? OH OH. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பாண்டு இந்த ஃபீனால் கூட, இன்னொரு பாண்டு இந்த ஃபீனால் கூட, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினாப்தலின். நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம்ல, இந்த ரோஸ் கலரில் மாறும்ல இந்த டைட்ரேஷன்லலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் ஃபினாப்தலின். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கன்வர்ஷன், எத்தனாலேருந்து ஈத்தீனை அப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, எத்தனாலேருந்து டைஎத்தில் ஈத்தர் அப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங் அண்ட் காமன் கொஸ்டின் இன் உங்கள் போர்டு எக்ஸாம்லலாம். ஸோ எத்தனால் ஃபஸ்ட் என்னது? CH3 CH2OH எத்தனால். ஜஸ்ட் டெம்பரேச்சரை மாற்றுறது மூலியமாக உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த எத்தனால 443 கெல்வின், நான் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் டெம்பரேச்சர், பிகாஸ் நானும் உங்களை மாதிரி தான் மறந்துடுவேன்ல. ஓகே, ஜஸ்ட் இந்த எத்தனால 443 கெல்வினில் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஈத்தீன் கிடைக்கும். இதே எத்தனால இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், சரியா? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். இதே எத்தனால 413 கெல்வின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடில் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைஎத்தில் ஈத்தர் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். எப்படி ரியாக்ஷன் நடக்குது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே எத்தனால் தான், ரெண்டுமே சல்ஃபியூரிக் ஆசிட் தான். பட் 443 கெல்வினில் ரியாக்ஷன் நடந்தால் உங்களுக்கு ஈத்தீன் கிடைக்கும், டபுள் பாண்ட். அதே 413 கெல்வினில் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா டைஎத்தில் ஈத்தர், ஈத்தர் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படி? ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஈத்தீன் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு திஸ் பர்டிகுலர் ரியாக்ஷன். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே, இந்த CH3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த CH3 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா இந்த மாதிரி எழுதிக்கிறேன். CH2H.
அதாவது CH3 தானே, அதான் ஹைட்ரஜன் 2 தனியாக ஒரு தனியாக எழுதியிருக்கேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னா சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறதுனால வாட்டர் மாலிகுல் என்ன செய்ய போகுது, வெளியே போகுது. ஏன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தானே, வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி வாட்டர் மாலிகுல் வெளியே போகும், இந்த OHம் Hம் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். இதெல்லாம் இந்த OHம் Hம் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். பட் இந்த OHம் Hம் வெளியே போகும்போது இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். இந்த OHம் Hம் வெளியே போகுது, ஃபைன். அப்போ மீதி யார் இருப்பா, இந்த CH2 மட்டும்தான் இருக்கும். இதில் இருக்க ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யுது, எக்ஸ்ட்ராவாக ஒரு பாண்டு கொடுக்குறனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரப்போகுது. அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்கும், CH2 டபுள் பாண்ட் CH2. கரெக்டாக, இதுதான் ஈத்தீன். எப்படி கிடச்சிது, CH2 இருக்குது. தென் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால அவங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, டபுள் பாண்ட் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஈத்தீன். ஓகே, இதே எத்தனால் 2 மோல்ஸ் எடுக்கணும். என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே, 2 மோல்ஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். பட் இங்கே 2 எத்தனால் எடுத்துக்கணும். இன்னொரு எத்தனால் எடுத்துக்கோங்க, CH3 CH2OH 2 எத்தனால் எடுத்துக்க போகிறீங்க. எடுத்துகிட்டு இங்கேயும் ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது, OH. இங்கேயும் ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. கரெக்டாக, இங்கே ஒரு OHம் H சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். மீதி என்ன இருக்குது, இங்கே CH3 CH2 இருக்குது, இங்கேயும் CH3 CH2 இருக்குது. ஸோ எழுதிக்கலாம் CH3 CH2 CH2 CH3. கரெக்டாக, இந்த CH3 CH2 இருக்குல்ல, அதை எழுதிட்டேன். தென் இங்கே CH2 CH3 இருக்குல்ல, அதையும் எழுதிட்டேன். தென் யார் மிச்சம் இருக்கா, இந்த OH போயிடுச்சு, H போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு O இருக்குல்ல, ஸோ அதான் கனெக்டிங் பாயிண்ட் ரெண்டுக்கும். ஸோ இதுதான் டை எத்தில் ஈத்தர். ஏன்னா CH3 CH2ங்கிறது எத்தில் குரூப். ஸோ இங்கே ஒரு எத்தில் குரூப், இங்கே ஒரு எத்தில் குரூப். ஸோ 2 எத்தில் குரூப் இருக்குது, டை எத்தில். தென் நடுவில் ஆக்சிஜன் இருந்தால் அது ஈத்தர்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் டை ஈத்தைல் ஈத்தர். இது ஒரு சால்வன்ட் தான். இதெல்லாம் நீங்கள் லேப் போனீங்கன்னா கற்றுப்பீங்க. ஸோ டை எத்தில் ஈத்தர். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுமே சேம் ரியாக்டன்ட், பட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யுது, ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. தென் இந்த 12th கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின். How will you convert benzyl chloride to benzyl alcohol? தனி கொஷின். தென் how will you convert benzyl alcohol to benzoic acid? இது ஒரு தனி கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு பென்சைல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே நேம் டிஃப்ரெண்ட் சேமாக இருக்குது, பென்சைல். பட் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது இங்கே, குளோரின். ஸோ குளோரைட்னா குளோரின், ஆல்கஹால் OH. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு குரூப் தான் டிஃபர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பென்சைல் அப்படின்னா என்னென்னா, பென்சைல்னா பென்சின் ரிங்கில் CH2 குரூப் இருந்துச்சுன்னா அதான் பென்சைல். இல்லைனா C6H5CH2. ஸோ ரெண்டும் ஒன்று தான். C6H5CH2ன்னு சொன்னாலும் பென்சின் ரிங்கில் CH2 இருந்துச்சுனாலும் இது ரெண்டுமே பென்சைல் குரூப். அப்போ பென்சைல் குளோரைட் அப்படின்னா பென்சின் ரிங்கில் CH2 போடுங்க, இது பென்சைல். குளோரைடுக்கு Cl. ஸோ இதுதான் பென்சைல் குளோரைட். கரெக்டாக, பென்சின் ரிங்கில் CH2 போட்டால் பென்சைல், பக்கத்தில் குளோரின் இருந்தால் பென்சைல் குளோரைடு. இதை என்னவா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், பென்சைல் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பென்சைல்னா பென்சின் ரிங்கில் CH2, ஆல்கஹால்னா OH. ஸோ இது பென்சின் ரிங்கில் CH2, தென் OH இருந்தால் பென்சைல் ஆல்கஹால். ஸோ அப்போ இந்த Clனா என்னவா மாற்றணும், OHஆ மாற்றணும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் போதும். ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க OH மைனஸ் போய் என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆயிரும். அதாவது என்ன ஆகும், இந்த Naவும் இந்த Clவும் சேர்ந்து NaClஆக வெளியே போயிடும், மைனஸ் NaCl. அப்போது இந்த Cl Na வெளியே போயிடும். ஸோ Cl வெளியே போன இடத்துல அந்த நேரத்தில் யார் வந்துடுவா, இந்த OH வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ அதனால தான் இது OH. ஸோ இது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், டிப்பிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கல இந்த பென்சைல் ஆல்கஹால், இதை பென்சாயிக் ஆசிடாக மாற்றணும். ஸோ இந்த பென்சைல் ஆல்கஹாலை நம்ம அப்படின்னு வச்சுக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பென்சைல் ஆல்கஹாலை நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு கன்வெர்டட் இன்டு பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட்னா பென்சின் ரிங்கில் டேரெக்டாக COOH. அப்போ பாருங்கள், CH2OHஐ நீங்கள் என்னவா மாற்றணும், COOH. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் சொன்னால் ஆக்சிடேஷனில் CH2OHங்கிறது ப்ரைமரி ஆல்கஹால். அதை COOHஆ நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணணும்னா என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், K2Cr2O7. பார்த்தீங்களா, அங்கே படித்தது நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகுதா, எங்கே படித்தோம் காமிக்கிறேன் பாருங்கள். ரியலாக நம்மளுக்கு பார்க்கணும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா ப்ரைமரி ஆல்கஹாலை CH2OH அதை வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், K2Cr2O7 இல்லைனா சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்னா. ஸோ இங்கே நம்ம அதை தான் என்ன செய்கிறோம், வி ஆர் யூஸிங். ஸோ இங்கே நான் வந்து CH2OH ப்ரைமரி ஆல்கஹாலை COOHஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட், K2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும், ஆக்சிடேஷனில் COOH கிடச்சிரும். கிளியர், ஃபைன். தென் how will you prepare, இது கொஷின் எப்படி இருந்துச்சுன்னா, how will you prepare butane 2-ol
ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். சரியா? how will you prepare butane 2-ol from grignard reagent? ஃபஸ்ட்டு இந்த பியூட்டேன் 2-ஆலோட ஃபார்முலால தான். சரியா? பியூட்டேன் அப்படின்னா என்னது? 4 கார்பன், 1 2 3 4 நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு எப்படினாலும் நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 இப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை 1 2 3 4 இந்த சைட்லேருந்து கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் ஓகே. நான் இப்படி கொடுத்துக்கிறேன் 1 2 3 4. தென் இதான் பியூட்னா 4 கார்பன் போட்டாச்சு. பியூட்டேன் அப்படிங்கிற ஏஎன்னால எல்லாமே சிங்கிள் பாண்ட், 1 2 3 4 எல்லாமே சிங்கிள் பாண்ட். தென் 2-ஆல் அப்படின்னா அர்த்தம்? செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. ஸோ இங்கே OH, செகண்ட் பொசிஷனில் OH இருக்குது. தென் மீதி எல்லாம் ஹைட்ரஜன். அது எப்படி பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் பக்கத்தில் ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது. கரெக்டாக? இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போது நான் சொன்னேன் 4 பாண்ட் இருக்கணும் ஒரு கார்பனுக்கு. அப்போது இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது பக்கத்தில். அப்போ மீதி 3 பாண்டு தேவை. அந்த மீதி 3 பாண்டு என்ன செஞ்சுருவோம்? 3 ஹைட்ரஜனால் போட்டுடணும். புரியுதா எப்படி போடுறோம்? இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு புரியுதா? இப்போ இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் பக்கத்தில் ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ மீதி 3 பாண்டு வேணும். அப்போ 3 ஹைட்ரஜன். தென் இந்த செகண்ட் கார்பன் பாருங்கள். இந்த செகண்ட் கார்பனில் பாருங்கள், இதுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பாண்ட் இருக்குது, கீழே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ 3 பாண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு செகண்ட் கார்பனுக்கு. அப்போது இன்னும் ஒரே ஒரு பாண்டு வேணும். அது ஒரு ஹைட்ரஜனாக போட்டுக்கலாம். தென் தேர்ட் கார்பன் பாருங்கள், எத்தனை பாண்ட் இருக்குது? லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ 2 பாண்ட் இருக்குது, மீதி 2 பாண்ட் ஹைட்ரஜனாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டுக்கு CH3. இப்போது இது என்ன ஆல்கஹால்? CHOH குரூப் இருக்குது. ஸோ CHOH குரூப் இருந்தால் அது செகண்டரி ஆல்கஹால். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். CH2OH குரூப் இருந்தால் அது ப்ரைமரி ஆல்கஹால், CHOH இருந்தால் அது செகண்டரி ஆல்கஹால், COH இருந்தால் அது டெர்ஷரி ஆல்கஹால். சரியா? இப்போ CHOH இருந்தால் செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணணும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வழியாக அப்படின்னா இதுவும் உங்களுக்கு தெரியணும். ஃபார்மால்டிஹைட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இதெல்லாம் ஹிண்ட்ஸ், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்மால்டிஹைட் கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ப்ரைமரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹால் என்னது? CH2OH குரூப் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அதே இது ஃபார்மால்டிஹைட் தவிர்த்து வேறு எந்த ஆல்டிஹைட் எடுத்தாலும் சரி, அசட் ஆல்டிஹைட், ப்ரோப்பன் ஆல்டிஹைட், என்ன ஆல்டிஹைட் எடுத்தாலும் அதை நீங்கள் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். தென் கீட்டோன் RCOR, அதாவது CO குரூப் இருக்குல்ல, அதான் கீட்டோன். ஸோ கீட்டோன் கூட நீங்கள் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை ட்ரீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டெர்ஷரி ஆல்கஹால். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபார்மால்டிஹைட்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். மற்ற ஆல்டிஹைட் எதை எடுத்து நீங்கள் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணாலும் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோன் கூட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ நான் பியூட்டேன் 2-ஆல் என்னது? செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹால் வேணுன்னா நான் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு ஆல்டிஹைட், ஃபார்மால்டிஹைட் தவிர்த்து ஏதாவது ஒரு ஆல்டிஹைட் கூட ட்ரீட் பண்ணால் செகண்டரி ஆல்கஹால் கிடச்சிரும். அப்போ நான் ஏதாவது ஒரு ஆல்டிஹைட் கூட நான் எடுத்து என்ன செய்வேன்? ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 4 கார்பன் தேவைப்படுது. அப்போ 4 கார்பன் வேணும்னா 3 கார்பன் இருக்க ஒரு ஆல்டிஹைட் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்? ட்ரீட் பண்ணலாம். ஏன் 3 கார்பன்? 4 கார்பன் நான் ஏன் எடுக்கக்கூடாது? அப்படி கிடையாது. ஏன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது RMgX. சரியா? இந்த Rங்கிறது அல்கைல் குரூப், மீத்தேல் குரூப், CH3 மெத்தில் குரூப். அதாவது இந்த Rங்கிறது என்னது? இட் இஸ் அன் அல்கைல் குரூப். CH3 மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லை CH3 CH2 எத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லை CH3 CH2 ப்ரொப்பைல் குரூப்பாக இருக்கலாம். இந்த R குரூப் CH3 மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லை CH3 CH2 எத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லை CH3 CH2 ப்ரொப்பைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை 4 எத்தனை கார்பன்னால் இருக்கலாம். ஸோ இந்த R குரூப் ஒரு அல்கைல் குரூப்பு. மெக்னீஷியம்ங்கிறது Mg அப்படியே தான் இருக்கும். இந்த Xங்கிறது ஹாலஜன்ஸ், குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம், எதனால் இருக்கலாம். ஸோ அப்போது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேயே ஒரு கார்பன் வந்துடுது நம்மளுக்கு. நல்லா ஞாபகம். இது கொஞ்சம் நம்ம லாஜிக்கை யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள், ப்ராடக்ட்டில் எனக்கு எத்தனை கார்பன் வரணும்? 1 2 3 4 4 கார்பன் வரணும். அப்போ நான் ஆல்டிஹைடில் 3 கார்பன் எடுத்துட்டேன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் 1 கார்பன் எனக்கு கிடைக்கும். இல்லை நான் ஆல்டிஹைடில் 2 கார்பன் எடுத்தேன்னா அப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் நீங்கள் எத்தனை கார்பன் எடுக்கணும்? 2 கார்பன் எடுக்கணும். புரியுதா? ப்ராடக்ட்டில் 4 கார்பன் இருக்குது. அப்போது நான் ஆல்டிஹைடில் 3 கார்பன் எடுத்துட்டேன்னா அப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் ஒரே ஒரு கார்பன் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணுவோம் ரியேஜென்ட்டை. இல்லை ஆல்டிஹைடில் நான் 2 கார்பன் தான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 கார்பன் தான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு டேக் 2 கார்பன்ஸ் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் 3 கார்பன் இருக்கிற ஒரு ஆல்டிஹைட் எடுக்கிறேன். CH3 CH2 CHO. இது ப்ரொப்பன் ஆல்டிஹைட், ப்ரொப்பனல். கரெக்டாக 3 கார்பன் இருக்குது, 1 2 3. அப்போ இன்னும் எத்தனை கார்பன் வேணும்? எனக்கு ப்ராடக்ட்டில் 4 இருக்குது. ஸோ 3 ஆல்ரெடி எடுத்துகிட்டேன். அப்போ இன்னும் 1 தானே வேணும். ஸோ ஒரு இதை நான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்துக்கிறேன், CH3 MgBr. கரெக்டாக
ஆர் எம்ஜிஎக்ஸ் தானே ஃபார்முலா. ஸோ ஆருக்கு பதிலாக CH3, எம்ஜிக்கு பதிலாக எம்ஜி தான் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக புரோமின் அதாவது ஹாலஜன். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது ட்ரை ஈத்தரில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். வாட்டரில் நீங்கள் எப்போவுமே கிரிக்னாட் ரியாக்ஷனை என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. ஸோ என்ன ஆகும்னா நல்லா வச்சுக்கோங்க, இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த CH3 MgBr இருக்குல்ல, அது எப்படி பிரியும், இது மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். ஏன்னா மெக்னீஷியம் வந்து மெட்டல். ஸோ மெட்டல் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு தான் அது ரொம்ப விரும்பிக்கிட்டே இருக்கும். ஸோ மெக்னீஷியம் புரோமின் MgBr வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், அப்போ இந்த CH3 மைனஸாக இருக்கும். சரியா, அப்போ இந்த CH3 மைனஸ் போய் என்ன செய்யும்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணி இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா CH3 இங்கே பாருங்கள், CH3 CH2 CH, இந்த CH3 இங்கே வந்துருச்சு, இங்கே O மைனஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த CH3 ஏன் இந்த ஆக்சிஜனை போய் அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த C டபுள் பாண்ட் O இருக்குல்ல, இந்த C டபுள் பாண்ட் ஓவில் ஆக்சிஜன் வந்து என்னது, இட் இஸ் அண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ்னா அது எப்போவுமே மைனஸாக இருக்க தான் விரும்பும். அப்போ இந்த கார்பன் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கார்பன் ப்ளஸ்ஸாக இருக்கிறனால தான் இந்த மைனஸ் வந்து என்ன சேருது, ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் தானே சேரும். அப்போ இந்த கார்பன் ப்ளஸ் இங்கே ஆக்சிஜன் மைனஸாக இருக்கிறனால இங்கே மைனஸும் சேர முடியாது. ஸோ அப்போ இந்த மைனஸ் வந்து என்ன செய்யும், இந்த ப்ளஸில் வந்து சேருது, அதனால தான். தென் இதில் இருக்க ஒரு பாண்ட் இங்கே ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகிறனால ஓக்கு மேலே மைனஸ் கிடச்சிரும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஓக்கு மேலே மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல ஓக்கு மேலே மைனஸ் போட்டிருக்கேன். தென் இந்த C கூட என்ன செஞ்சிருச்சு, இந்த CH3 சேர்ந்துருச்சு. இந்த CH3 எங்கேருந்து வந்துச்சு, இந்த CH3 இங்கேருந்து வந்துச்சு. ஓகேவா, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H+ போட்டிங்கன்னா இந்த O மைனஸ் என்ன செஞ்சுக்கும், இந்த H+ எடுத்துகிட்டு OH ஆயிரும். CH3 CH2 CH OH CH3. ஸோ இந்த CH3 நான் இந்த அதாவது இன்னும் இல்லை, இந்த OH வந்து O மைனஸ் வந்து என்ன செஞ்சிச்சு, ஒரு H+ சேர்த்துட்டு OH மாறிடுச்சு. ஸோ நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறேன். இந்த இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவே நான் கொஞ்சம் கீழே டிஃப்ரெண்ட்டாக எழுதுறேன் பாருங்கள். CH3 CH2 CHOH CH3 ரெண்டும் கரெக்ட் தானே. அதாவது இந்த CH3 இருக்குல்ல, இந்த CH3 இந்த கார்பனோட அட்டாச்சாக இருக்குது. சரியா, ஸோ அதை நான் கீழே எழுதினாலும் சரி சைடில் எழுதினாலும் சரி ரெண்டு ஒன்று தான். ஸோ அந்த CH3 நான் சைடில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தேவை, இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ புரியுதா எப்படி நம்ம கிரிக்னாட் ரியாக்ஷன்லேருந்து எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு. ஸோ மொத்தம் எத்தனை கார்பன் வேணும்னு பாருங்கள். ஸோ இப்போ 4 கார்பன் வேணும்னா 3 கார்பன் இருக்க ஆல்டிஹைடு எடுத்துக்கோங்க, ஒரு கார்பன் கிரிக்னாட் ரியாக்ஷனில் எடுத்துக்கலாம். இல்லை 2 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைடு நீங்கள் எடுத்துகிட்டு 2 கார்பன் இருக்க ஆல்டிஹைடு எடுத்துகிட்டு 2 கார்பன் இருக்க கிரிக்னாட் ரியாக்ஷன் எடுத்தாலும் 2 + 2 4 கிடச்சிடும். சரியா, ஓகே. தென் லாஸ்ட் கொஷின், ஹவ் வில் யூ கன்வெர்ட் கிளைகால் டு ஃபார்மால்டிஹைட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கிளைகால் ஃபார்முலா தெரியும்ல, என்ன ஃபார்முலா, CH2OH CH2OH. இதை வந்து எதோட ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் அயோடிக் ஆசிட். பெர் அயோடிக் ஆசிடோட ஃபார்முலா HiO4. இந்த 3rd லெசனில் படிச்சிருப்பீங்க, பெர் குளோரிக் ஆசிட், பெர் புரோமிக் ஆசிட், HClO4 HBrO4. அது மாதிரி பெர் அயோடிக் ஆசிட்னா HiO4. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். அதாவது இதை எழுதும் போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்பா, இந்த மாதிரி ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். அதாவது 3 டபுள் பாண்ட் O இருக்கும், ஒரு OH குரூப் இருக்கும். HiO4 கரெக்டாக. இங்கே பாருங்கள், அயோடின் போட்டுட்டேன், ஒரு H இருக்கணும், அந்த H நான் இங்கே போட்டுட்டேன். தென் 4 O இருக்கணும்ல, ஸோ ஒரு O இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 3 4. ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எழுதிக்கிறேன், அதாவது இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன். டபுள் பாண்ட் O இங்கே போட்டுட்டேன், டபுள் பாண்ட் O இங்கே, OH இங்கே, டபுள் பாண்ட் O இங்கே. புரியுதா? அதாவது இதை அப்படியே திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் தான், H+ வாட்டர். ஸோ என்ன ஆகும்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். எப்படி வெளியே போகும், இந்த H2O சேர்ந்து என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ரெண்டா பாருங்கள், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு O, H2O என்ன செஞ்சிருச்சு, வாட்டராக வெளியே போகுது. அப்போ மீதி என்ன இருக்குது, நான் எழுதுனேன் பாருங்கள், CH2O I டபுள் பாண்ட் O OH டபுள் பாண்ட் O. கரெக்டாக? அதாவது இந்த CH2 இருக்குது, ஸோ CH2 அப்படியே எழுதிட்டேன். ஓகே. தென் இங்கே 2 H போயிடுச்சு, பட் 2 O இருக்குல்ல, ஸோ அந்த 2 Oவும் நான் இங்கே போட்டுட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லை. தென் இந்த டபுள் பாண்ட், அதாவது இந்த O போயிடுச்சு, ஸோ O அப்படியே போட்டாச்சு. மீதி இது இருக்குல்ல, இது அப்படியே போட்டாச்சு. பட் இன்னொரு விஷயம், நம்ம ஃபினாப்தலீனில் பார்த்து வந்துருமா, அந்த டபுள் பாண்ட் அப்படியே இருந்துச்சு, அதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட் அப்படியே இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த டபுள் பாண்ட் என்னாவும், ஒரு பாண்ட் இந்த O கூடையும் இன்னொரு பாண்ட் இந்த O கூடையும், இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அந்த டபுள் பாண்ட் வந்து ஒரு பாண்ட் இந்த O கூடையும் சேரும், இன்னொரு பாண்ட் இந்த O கூட சேரும். அப்போ என்னாகும், ஒரு பாண்ட் இங்கே, ஒரு பாண்ட் இங்கே.
ஸோ இதான் இன்டர்மீடியேட் இதில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பாண்ட் இங்கே போகும், சாரி இந்த பாண்ட் இங்கே போகும், இந்த பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே போக போகுது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு க்ளீவேஜ், இந்த இடத்துல ஒரு க்ளீவேஜ் பிரிஞ்சிருது. அப்போது இது ஒரு CH2O தனியாக வந்துடும், இந்த CH2O தனியாக வந்துடும். CH2Oனானது இட் இஸ் நத்திங் பட் ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைடானது HCHO இதான் படிச்சிருப்பீங்க. ஃபார்மால்டிஹைட் அதுதான் CH2O. கரெக்ட் தானே? ஒரு கார்பன் ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ H2, ஒரு O இருக்குது O. ஸோ HCHOனாலும் CH2Oனாலும் ஒன்று தான். சரியா? ஸோ அப்போது நம்மளுக்கு க்ளீவேஜ் இங்கே நடக்குது, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். அதான் ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கேன். அதாவது இந்த ஆரோ மார்க் இங்கே போகுது, அப்போ இங்கே டபுள் பாண்டு வருது. ஸோ இந்த பாண்டு உடஞ்சிருச்சு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இந்த பாண்டு இங்கே போகுது, அப்போ இந்த பாண்டு உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பாண்ட் இங்கே வருது, அப்போ இந்த பாண்டு உடஞ்சிருச்சு. ஸோ எல்லா பாண்டுமே உடஞ்சி இது ஒரு CH2Oவாக இருக்கும், இது ஒரு CH2Oவாக இருக்கும், இது தனியாக போயிடும். அப்போ 2 HCO நம்ம HCHO கிடைக்கும். அதாவது 2 ஃபார்மால்டிஹைட், இது ஒரு ஃபார்மால்டிஹைட், இது ஒரு ஃபார்மால்டிஹைட். CH2Oனா ஃபார்மால்டிஹைட். தென் இது தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்னவாக இருக்கும்? HiO3 இருக்கும். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு அயோடின் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ HiO3 இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் விட்டு வச்சுருந்தோம்ல, இந்த ஃபீனால் டு சாலிசிலிக் ஆசிட் சாலிசில் ஆல்டிஹைட். இதை வந்து நம்ம நேமிங் ரியாக்ஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இந்த இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க நேமிங் ரியாக்ஷனில் கண்டிப்பாக. ஃபீனால் டு சாலிசிலிக் ஆசிட் வந்து இட் இஸ் அ கோல்ஸ் ரியாக்ஷன். ஃபீனால் டு சாலிசில் ஆல்டிஹைட் வந்து என்னென்னா ரீமர்-டீமன் ரியாக்ஷன். யூ கேன் ரெஃபர் த புக் ஆர் நம்ம நேமிங் ரியாக்ஷன் பார்க்கலாம். நேமிங் ரியாக்ஷன் நான் ஒரு இந்த ரிவிஷன் சீரிஸில் ஒரு பாட்டில் கொண்டு வருவேன். அப்போது வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஸோ அப்போது இதில் வந்து நீங்கள் நிறையா படிக்காத ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க, படித்த ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் செஞ்சுருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரிவிஷன் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் கமெண்ட் யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ் ரிவிஷன் சீரிஸ். இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, என்ன மாதிரி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். வில் சி. தேங்க்யூ.